வந்துட்டாங்களா? விது, நிலா, நீ என்னை விட்டு எங்க விது போன? நிலா, அம்மா வந்துருவாம்மா, நீ அழாத. இன்னும் விது வரலையே. என்ன சார், தகவல் ஏதாவது கிடைச்சதா? சிக்னல்ஸ்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன் சார். எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ம், சரிங்க சார். கிளம்பலாமா? அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். ம். சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? நேத்து காலையில வீட்ல இருந்து கிளம்பி வெளியே வந்து இடையில கலவரம் அது இதுன்னு இங்க தங்கிட்டோம். எல்லாரும் என்னமோ ஏதோன்னு ஏற்கனவே பயந்துருப்பாங்க. இன்னமும் வீட்டுக்கு போகலனா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நெட்வொர்க் இல்லாததால ஃபோன் வேற பண்ண முடியல. கலவரம் இன்னும் கண்ட்ரோலுக்கு வரலமா. ஒரு பக்கம் கண்ட்ரோல்னா இன்னொரு பக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. இருந்துட்டு மதியத்துக்கு மேல பாத்துட்டு போலாம்ல. நாங்க எப்படியாவது வண்டி புடிச்சு போயிருவோம்ப்பா. இனியும் எங்களால இங்க இருக்க முடியாது. சரி, பார்த்து பத்திரமா போங்க. என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்ல. ம். வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் எப்பயாவது நேரம் இருந்தா இந்த பக்கமா வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பா வரோம்ப்பா. ஆ. நீங்க எங்களுக்கு பண்ண உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். சரி வரங்க. சரி, வரோம். வா போலாம். வாங்க. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா. அம்மா போயிட்டு ஆ வரோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வரோமா? சரிம்மா. வரோம்ப்பா. வாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருமா. ஆ? என்னம்மா? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நானும் என் புருஷனும் இத்தனை வருஷமா ஒன்னா சேர்ந்து வாழ்றோம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள யாரு ஒத்துமையா இருக்கா, யாரு ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க 2 பேருக்குள்ள தீர்க்க முடியாத ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு தெரியல, ஆனா இருக்குன்னு மட்டும் உறுதியா தெரியும். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. ஆனா ஏதோ ஒரு வருத்தம் உங்க 2 பேருக்குள்ள இருக்கு. அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப வருஷமா தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் அவருக்கும் வயசாயிடுச்சு. ஆனா பார்க்க ரொம்ப வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஆனா மனசுக்குள்ள ஏதோ நேத்து தான் அவரை கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. இத்தனை வருஷம் போனதே தெரியல. எல்லாருக்குமே ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. அதுவும் எப்ப முடியும்னு தெரியாது. இதுல எதுக்கு இந்த சண்டை சச்சரவு கோபம்லாம்? தம்பி ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நீ விட்டு கொடு. நீ ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தம்பி விட்டு கொடுக்கட்டும். ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து சேர்ந்து சந்தோஷமா வாழ பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும், அதுதான் சொன்னேன். ஏமா, எப்படி உனக்கு மட்டும் இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு? அது அப்படிதான். ஆம்பளைங்களுக்கு புரியாத சில விஷயம் பொம்பளைங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிரும். இங்க வரும்போது இருந்த குழப்பம் இப்ப உங்க 2 பேரோட முகத்திலயும் இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழணும். ரொம்ப நன்றி. நாங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வரோங்க. நாங்க வரோமா? வாங்க. வா போலாம். சார், இங்க பாருங்க சார். இது எந்த ஏரியா? இங்கதான் சார், பக்கத்துல ஒரு 4 தெரு தள்ளி இருக்கிற ஏரியா சார். கடைசியா அங்கதான் அவங்க வந்திருக்காங்க. ஒரு தாத்தா தான் அவங்களை காப்பாத்திருக்காரு. அப்ப அவங்க அவர் வீட்டில் தான் இருப்பாங்க.
அவர் வீடு எங்க இருக்கு? பக்கத்துல தான் இருக்கணும், விசாரிச்சுக்கலாம் சார். சார் வாங்க, இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. உங்க பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. வாங்க போலாம். ஆ, வண்டியில ஏறுங்க. வாமா வா. வாங்க போலாம். வா. நிலா, நீ இங்கேயே இருமா. எல்லா இடத்துக்கும் நீ கூட வர வேண்டாம். அதான் தாத்தா போறேன்ல, தாத்தா போய் விசாரிச்சுட்டு வரேன். நீ இங்கேயே இரு. போலாம் சார். வாங்க. கான்ஸ்டபிள். ஓகே சார். இன்ஸ்பெக்டர் சார் கூப்பிடுறாரு. என்ன சார், என்ன விஷயம்? சிட்டி ஃபுல்லா கலவரம் நடக்குதுல்ல, அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நாங்க நல்லா தான் சார் இருக்கோம். ஆனா கலவரம் இன்னும் அடங்கலையே. எப்ப சார் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவீங்க? ஜனங்களோட நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பார்த்து சீக்கிரம் கலவரத்தை அடக்கிறதுக்கு வழியை பாருங்க சார். இன்னைக்கு கண்ட்ரோல் ஆயிடும் சார். மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்துடும், பயப்பட வேணாம். நீங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம். ஓ, இத சொல்றதுக்கு தான் வந்தீங்களா? இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயமா விசாரிக்க வந்தோம். சொல்லுங்க சார். இவங்கள பாத்திருக்கீங்களா? எங்க காட்டுங்க. என்ன சார் பாத்தீங்களா? இவங்க 2 பேரும் நேத்து கலவரக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்தாங்க. நைட்டு முழுக்க இங்க தான் தங்கி இருந்தாங்க. இப்பதான் போனாங்க. எப்ப சார் போனாங்க? சார், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாங்க. ஏன் சார், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நேத்துல இருந்து மிஸ்ஸிங், அதான் தேடிட்டு வந்தோம். இல்ல, ராத்திரி எங்க வீட்ல தான் இருந்தாங்க. இப்பதான் இந்த பக்கம் தான் நடந்து போனாங்க. பக்கத்துல தான் போயிருப்பாங்க. சீக்கிரம் போனா பாத்துடலாம் சார். சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க செஞ்ச உதவிய நானும் என் பொண்ணு எப்பவும் மறக்க மாட்டேயா. பரவாயில்லங்க, நீங்க போங்க. சீக்கிரம் போய் அவங்கள பாருங்க. சரிங்க. சரி வாங்க போலாம். நிலா, நிலா குட்டி. நிலா சார், பாப்பா எங்க? இங்க இல்லையே சார். இல்லையா? ஐயோ நிலா, ஐயோ குழந்தைங்க. நிலா. ஐயோ, என் பொண்ணை தேடி வந்து என் பேத்தியை தொலைச்சிட்டேன் சார். சார் அழாதீங்க சார், இங்க எங்கேயாவது தான் இருப்பா. ஒருவேளை அவங்க சொன்னதை கேட்டு அம்மாவை பார்க்கணும்னு தேடி போயிருக்கலாம் இல்லையா? தெரியல சார். நிலா சார், வாங்க சார், தேடுவோம். போங்க. விது, விது, நிலா, நிலா. விது. நிலா, நிலா. விது. விது. பாப்பா, நீ
நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் அம்மாவை காணோம். ஐயோ, அவனுங்க உன்னை பார்த்தா என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? நீ இங்க நிக்காத, எங்கேயாவது ஒளிஞ்சுக்க போ. நிலா 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 என்ன சார்? ஐயோ போய் கண்ட்ரோல் பண்ணி நீ இப்படி போயா? ஐயோ ஐயோ, என் பொண்ணை தேடி வந்த இடத்துல என் பேத்தியை தொலைச்சிட்டேனே. என் பொண்ணு நிலா எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சார் நீங்களே பாருங்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. நிலா விது, வித்யா, நம்ம இந்த பக்கம் போக வேண்டாம். கலவரம் நடந்துட்டு இருக்கு. பைக் கார் இருந்தா கூட பரவாயில்ல, சீக்கிரம் போயிடலாம். எப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. சரி வா. நாங்க ஊரே அடிச்சு வரட்டு இருக்கோம். நீ மட்டும் தைரியமா வந்து நிக்கிற. பாப்பாவை தேடி வந்த என்ன சார். பாப்பா இப்பானு? சார் அடி இது பட்டிருக்கா சார்? இல்ல சார், இல்ல சார். சார் நாங்க தேடுவோம்ல சார். நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? போய் வண்டியில உட்காருங்க சார். என் பேத்தியை பார்க்குற வரைக்கும் எனக்கு உசுறு இருக்காது சார். சரி வாங்க சார். நிலா விது, விது, விது. பாப்பா நில்லு. யார் நீ? யார் பாப்பா நீ? இங்க எதுக்குமா நீ தனியா வந்த? நான் அம்மாவை தேடி வந்தேன். அவங்கள காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல. ஐயோ, இங்கெல்லாம் நிக்க கூடாது. ஒரே கலவரமா இருக்கு. பாப்பா அந்த பக்கம் ஓடிடு. ஓடி போயிடு, ஓடி போயிடு. போ போ போ. விது, விது, நிலா விது. மாமா மாமா மா, ஒரு 8 வயசு குழந்தை எங்கேயாவது நான் பாத்தீங்களாமா? பார்க்கலண்ணா, ஐயோ நான் பார்க்கல. நிலா விது. மாமா, ஒரு 8 வயசு பாப்பா எங்கேயாவது பாத்தீங்களா? பாப்பாவா? ஆமாம்மா, போட்டோ காமிங்க. இந்த பாப்பா தாமா. ஐயோ, இந்த பொண்ணா? ஆ. இப்பதான் உங்க அம்மாவை காணோம்னு தேடிட்டு இந்த பக்கம் போச்சு. அங்கேயா? ஆமா, இந்த அப்படியா? பக்கம் தான். போங்க. நிலா சார் வாங்க சார் போய் தேடலாம். வாங்க. விது. இங்க இருந்து எப்படி போறதுன்னு தெரியலையே. இங்கதான் எம்எல்ஏவை கொண்டு இருக்காங்க. அவர் வீடு இங்கதான் எங்கேயோ இருக்கு. நிலா 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 சார் அங்க பாருங்க சார். அப்பா, வாங்க சார். வித்யா வித்யா எங்க சார் போனீங்க? உங்களை காணோன்னு உங்க வீட்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்க நேத்துல இருந்து உங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். இப்பதான் நீங்க தங்கியிருந்த வீட்ல போய் விசாரிச்சுட்டு வரோம். சார், அது 2 பேரும் கலவரத்துல மாட்டிக்கிட்டோம் சார். எங்கேயும் போக முடியல. நாலா பக்கமும் கலவரக்காரங்க துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில வழிப்பறி, திருட்டு, அங்க இங்கன்னு சுத்தி வழி தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த மிலிட்டரிக்காரர் வந்து தான் எங்களை காப்பாத்தி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அதை வீட்டுக்கு சொல்லலாம்னு பார்த்தா போன்ல நெட்வொர்க் இல்லை.
அம்மா தான் கூப்பிடுறாங்க. நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் 10 தடவைக்கு மேல கால் பண்ணிட்டாங்க. நீங்களே பேசுங்க சார். இந்தாங்க. ஹலோ அம்மா. ஹலோ ஹலோ. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ அம்மா. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் வேதா பேசுறேன். அம்மா நான் சஞ்சய் பேசுறேன். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ ஹலோ அம்மா கேக்குதா? ஹலோ அம்மா. அம்மா ஹலோ கேக்குதா? பேசுறது சார், கேட்கல. இப்பதான் நெட்வொர்க் வேலை செய்ய ஆரம்பிக்குது. கொஞ்சம் தள்ளி போய் பேசுங்க. ஓகே சார். ஹலோ அம்மா. ஹலோ. ஹலோ அம்மா இப்போ கேக்குதா? நான் சஞ்சய் பேசுறேன். ஹலோ சஞ்சய், நீ எங்கடா போன? சஞ்சய், ஏய், உன்னை காணோன்னு நாங்க பயந்துட்டோம்டா. இல்லம்மா, இங்க நடக்கிற கலவரத்துல வீட்டுக்கு வர முடியலம்மா. இப்போ நான் சேஃபா தான் இருக்கேன். நீ இப்போ எங்க இருக்க? அது வந்து அந்த எம்எல்ஏ வீடு இருக்குல்ல, அந்த ஏரியால தான் இருக்கேன். இப்ப பரவாயில்ல, கலவரம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நான் ஏதாவது வண்டி பிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறேம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ அங்கேயே இரு. நான் அப்பாவை அனுப்புறேன், அவர் கூட நீ வந்துரு. அப்பா, நிலா எங்க? வீட்ல இருக்காளா? என்னப்பா நைட் எல்லாம் தூங்காம என்ன கேட்டு அழுதுட்டு இருந்தாளா? உங்களை தனியா விட்டுருக்க மாட்டாளே, எங்க அவ? டிரைவர் அண்ணாவை கொஞ்சம் பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? சாப்பிட்டாளா? என்னப்பா அமைதியா இருக்கீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவளுக்கு உடம்பு ஏதாவது முடியலையா? பயத்துல அழுது காய்ச்சல் வந்துருச்சா? வித்யா, நீ என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. என்னப்பா என்னாச்சு சொல்லுங்க, ஏன் அழறீங்க? நான் நிலாவை தொலைச்சிட்டேம்மா. நிலா எங்க போனானே தெரியலம்மா. என்னப்பா சொல்றீங்க? நானும் நிலா நேத்துல இருந்து போலீஸ் கூட சேர்ந்து உன்னை தேடிட்டு இருந்தோம்மா. நீ ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சி அங்க தேடி போனோம். நிலாவை வண்டியிலேயே விட்டுட்டு நாங்க விசாரிக்க போனோம்மா. திரும்பி வந்து பார்த்தா வண்டியில நிலாவை காணோம்மா. எங்க போனானே தெரியலம்மா. வேதா போன சஞ்சய். ஹலோ சஞ்சய், அப்பா சொல்லுங்கப்பா. அந்த போன்ல இருந்து லைவ் லொகேஷனை என் போனுக்கு ஷேர் பண்ணு, நாங்க வரேன். அப்பா நீங்க இப்ப இங்க வந்தா நீங்களும் கலவரத்துல மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். வேணாம்ப்பா, நீங்க அமைதியா வீட்லயே இருங்க, நானே வந்துடுறேன். டேய், சொல்றத கேளுடா. நீ லொகேஷனை ஷேர் பண்றா, நான் வரேன் உடனே. அப்பா பயப்படாதீங்க மேடம். உங்க குழந்தை எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்க எங்கேயாவது உங்களை தேடிக்கிட்டு இருப்பா. கண்டுபிடிச்சிடலாம். பாப்பா, பாப்பா சரிப்பா, எங்க நான் இப்ப இருக்க? உங்களுக்கு அனுப்புறேன், செக் பண்ணிக்கங்க. பத்திரமா இருடா அங்கேயே. சரிப்பா. உடனே ஷேர் பண்ணு. வந்துடுறேன். இந்த நான் போயிட்டு வந்துடுறேன். அனுப்பிட்டேன். சார் சார் எங்க சார் அவங்க? இப்பதான் சார் அவங்க 2 பேரும் இந்த பக்கம் போனாங்க. நிலா, எங்கேயுமே காணோம்மா. நிலா, நிலா. இவ எங்க போனான்னு தெரியலையே. சார், அந்த ஏரியா கிளியர் பண்ணிட்டேன். சரி. என்னடா அது, நம்ம ஏரியால போலீஸ் வந்திருக்கு. சார் அங்க பாருங்க சார், அவங்க நம்மள பார்த்தா வரானுங்க. அந்த அடிங்கயா சார், நம்ம 4 பேர் தான் சார் இருக்கோம். அவங்க 10 பேருக்கு மேல இருக்காங்க சார். ஏன் நம்ம ஒருத்தர் 3 பேரை சமாளிக்க மாட்டோமா? நிலா, நிலா, நிலா. நிலா.
சார் கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க சார். விதியா எங்க போனான்னு தெரியலையே.